ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் என்னோடய வீடியோ வராமல் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. என்னடா ஹேர் ஆயிலோட அப்டேட்டே கொடுக்காம இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 3-4 மந்த்ஸாகவே நான் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணவே இல்லை. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஹேர் ஆயில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன், அவங்க வந்து ரிட்டர்ன் போயிடுச்சு, அவங்க தரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1.5 மந்த் கழித்து எனக்கு அந்த ஆயில் ரிட்டர்ன் வந்துச்சு, நான் ஆர்டர் போட்டது. ஸோ அதுலேயே ஒரு 1.5 மந்த் போயிடுச்சு. அப்புறம் எனக்கு செம்ம வைரல் ஃபீவர் வந்தது, ஒரு 1.5 மந்த் அதில் போயிடுச்சு. என்னால் ஒழுங்காக ஹேர் ஆயில் யூஸ் பண்ண முடியல, ஹேர் வாஷ் பண்ண முடியல. அதுலேயுமே நிறைய ஹேர் லாஸ் ஆயிடுச்சு அந்த ஒரு 3 மந்த்ஸ்லேயே. இப்போது நான் என்ன சிச்சுவேஷனில் இருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு தான் இந்த வீடியோ போடுறேன். நான் ஒரு 3 வீக்ஸாகவே வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் இப்போ தான் வந்து எனக்கு வந்திருக்க கண்டிஷன் வந்து, இப்போ ஹேர் லவ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு அது எவ்வளோ வேல்யூபிளாக நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறது. எல்லாருக்குமே ஹேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லைங்களா? எனக்கு அது எப்படி சொல்கிறதுனே தெரில. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப வலியில் இருக்கேன் நான். இன்டர்னலி நம்மளுக்கு என்ன இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். நம்ம எக்ஸ்டர்னலி ஹேர் லாஸ் ஆகுது. நானாகவே ஒரு ரீசன்ஸ் நான் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். ஸ்ட்ரெஸ்ஸு, வீட்டில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஹார்ட் வாட்டர், ஸ்ட்ரெஸ்னால், பொல்யூஷனால், நம்மளோட ஒர்க் ப்ரெஷர், அப்படி இப்படின்னு நம்மளே ஒரு ரீசன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இருந்திருக்கோம். கண்டுபிடிச்சி தான் நம்ம இந்த எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம். நான் கண்டிப்பாக ஆயிலை குறை சொல்லலைங்க. பாருங்கள், எனக்கு இருந்த ஹேரு நல்லாவே லென்த்து வந்திருக்கு. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். திக்னஸ் வரல, லென்த் அது பாட்டுக்கு லென்த்து வளர்ந்துட்டே இருந்துச்சு. ஆனால் டென்சிட்டி வரவே இல்லை ஹேருக்கு. எனக்கு ஒரு 2 இயர்ஸாகவே ரொம்ப ஹேர் லாஸு, ரொம்ப அந்த ஹேர் தின்னிங்னு சொல்லுவாங்கள்ல, தின்னிங் இன் சென்ஸ் டென்சிட்டியில் மட்டும் இல்லாமல் சிங்கிள் ஸ்ட்ராண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரொம்ப தின்னாக இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் நூல் மாதிரி லைட், ஒரு ரொம்ப மெலிசான நூல் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் இருக்குன்னா நீங்கள் இன்டர்னலி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா முன்னாடியே நமக்கு ஏதாவது வரதுக்குள்ளே செக் பண்ணுறது நல்லது. நம்மளாவே ஒரு அசம்ஷன், வாட்டர்னால் இருக்கலாம், நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோம், ஐடியில் வேலை பார்க்குறோம், அதனால் இருக்கலாம், நம்மளே ஒரு அசம்ஷனில் நம்மளே டயக்னோஸ் பண்ணாமல் டாக்டர்கிட்ட கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கே தெரியும் டெய்லி நம்மளுக்கு எவ்வளோ ஹேர் லாஸ் ஆகும். நம்மளோட பிடிக்கும்போது நம்ம ஹேர் எவ்வளோ திக்காக இருந்துச்சு, நம்மளோட ஒரு ஸ்ட்ராண்டும் எவ்வளோ திக்காக இருந்துச்சு, எல்லாமே நம்மளுக்கே தெரியும், நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. ஆனால் பிஸி ஸ்கெடியூலில் இப்போ ஊர்லலாம் இருக்கும்போது கண்டிப்பாக அம்மா வீக்லி ஒன்ஸாவது ஆயில் அப்ளை பண்ணி தருவாங்க, இல்லை ஏதாவது பண்ணுவாங்க. அப்போ வந்து நோட்டீஸ் பண்ணலாம். நம்ம இண்டிபெண்ட் லைஃப்னு வந்ததுக்கப்புறம் நோட்டீஸ் பண்ண முடியாது. இப்போ என்னோடய ரிவ்யூஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு லென்த் ஆல்ரெடி இருந்துச்சு. திக்னஸ் கம்மியாகிறனால தான் நான் அந்த ஆயில் யூசேஜே ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் வீடியோ போக போக எனக்கு லென்த்து மட்டும் வருது, டென்சிட்டி இருக்கவே இருக்காது. நீங்களே பார்த்தா தெரியும். அந்த ஒரு பர்டிகுலர் ஹாஃப் எபோவ், மோர் தென் ஹாஃப் ஆஃப் தி லென்த் வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்கும். நானும் ஓகே ஹேர் க்ரோ ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். பட் இந்த 3 மந்த்ஸாக 1.5 மந்த் நான் ஆர்டர் போட்டு வரல. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன், ஆர்டர் போட்டு வரல. அவங்களுக்கு ஏதோ ஃபேமிலி இஷ்யூனால ரிட்டர்ன் ஆச்சு, என்னமோ சம்திங். 1.5 மந்த்துக்கு அப்புறம் தான் நான் போட்ட ஆர்டர் எனக்கு ரிட்டர்ன் வந்துச்சு. அதுவும் மல்டிபிள் ஃபாலோஅப்ஸ் பண்ணி மெசேஜ் போட்டு தான் எனக்கு அந்த ஆர்டரே அவங்க ரிட்டர்ன் பண்ணாங்க. 1.5 மந்த் அப்படி போச்சு. 1.5 மந்த் எகெயின் எனக்கு வந்து ஃபீவர், வைரல் ஃபீவர்னால என்னால் ப்ராப்பராக ஹேர் வாஷ் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல, ஆயில் அப்ளை பண்ண முடியல. அப்படி ஒரு 3 மந்த்ஸ் போயிருச்சு. என்னோடய ஹேர் பாருங்கள், டே பை டே ரொம்ப தின்னாகிட்டே போயிட்டு இருந்துச்சு. நானும் எதனாலனே தெரியல. சரி போய் செக் பண்ணுவோம். வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தால் எப்படி ஆகும், பயோட்டின் டெஃபிஷியன்சி இருந்தால் எப்படி ஆகும், செக் பண்ணுவோன்னு விட்டுட்டே இருந்தேன். பிஸி ஸ்கெடியூல் எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஆனால் நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும் கண்டிப்பாக. எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் எப்போ ஹெல்ப் பண்ணுன்னா, உங்களுக்கு இன்டர்னலி எந்த இஷ்யூவும் இல்லைனா மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். என்னால் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணவே முடியல 3 வீக்ஸாக. நான் இது வந்து எனக்கு நான் நோட்டீஸ் பண்ணது January 28, 2026. இது எப்போ எனக்கு அந்த ஹேர் போச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் நோட்டீஸ் பண்ணது January 28. ஸோ ஒரு கிளினிக்கில் வந்து வெல் நோன் கிளினிக் தான், அவங்க பேரெல்லாம் சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. நான் கிளினிக் போனப்போ நான் இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், நான் வீடியோ போஸ்ட் பண்ணலாமா உங்கள் கிளினிக் பற்றின்னு என்னால் கேட்க முடியல. பிகாஸ் நம்மளுக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை. மேபி கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்திருந்தால் வேணால் கேட்டிருக்கலாம். அதனாலே ஹெசிடேஷனில் நான் கேட்கவே இல்லை. கண்டிப்பாக என்றைக்காவது நான் அந்த கிளினிக் நேம் ரிவீல் பண்ண சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நான் ரிவீல் பண்ணுறேன். இந்த இமேஜஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அந்த தின்னிங் தான் காமிக்கிறேன் பாருங்கள்.
அங்கே ஃபெப் 7th நான் அப்பாயின்மெண்ட் போட்டேன். நான் போனேன். எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. இது இந்த கண்டிஷனாக தான் இருக்கும்னு. கண்டிஷன் என்னென்னா அலோபேஷியா அரீட்டா அப்படின்னா பேட்சி ஹேர் லாஸ். என்ன பண்ணணும்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம், நம்மளோட எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம செல்ஸவே சாப்பிட்ரும். அதுதான் இந்த ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறது. அந்த டிஸார்டர்னால தான் 2 இயர்ஸாக எனக்கு ஹேர் லாஸ் இருந்திருக்கு. அதை நான் முன்னாடியே செக் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இப்போ இது வந்திருக்காது. அவங்க வந்து இப்போ நான் நேற்றுனா ஃபெப் 28 1 மந்த், நான் ஜனவரி 28 நோட்டீஸ் பண்ணேன். ஃபெப் 7 நான் கிளினிக் போனேன். அவங்க நிறையா மெடிசன்ஸ், எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் எல்லாமே கொடுத்தாங்க. இப்போது நேற்று ஃபெப் 28 தான் எனக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ, மார்ச் 1. இன்னும் 21 டேஸ் கழித்து செகண்ட் சிட்டிங் சொல்லியிருக்காங்க, செகண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு 4 மந்த்ஸ் கிட்ட ஆகும். செம்மையாக செலவாச்சு. இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, முன்னாடியே டயக்னோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு செலவாகாது. நியர்லி 50,000க்கு மேலேயே எனக்கு எல்லாமே சேர்த்து கன்சல்டேஷன், 4 to 5 மந்த்ஸோட ட்ரீட்மெண்ட். லைக் அது சரியாகலைன்னா 7 மந்த்ஸ் கூட எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஸோ இனிஷியலியே நம்ம பார்க்கலன்னா ஃபுல்லாக ஹேர் லாஸ் ஆயிரும். தயவு செஞ்சு என்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் எடுத்துக்காதீங்க. லைஃப் ஜஸ்ட் கோ அப்படின்னு விட்டுருங்க. கோ ஆன் தி ஃப்ளோ தான் எல்லாமே. நம்ம ஸ்ட்ரெஸ் ரொம்ப தலைக்கு எடுத்துக்கிட்டோம்னாலும் மோஸ்ட்லி இந்த டிஸார்டர் வர்றது ஸ்ட்ரெஸ்னால தான். எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா ஹேர் லவ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்லி தான் லைக் தின்னாக டென்சிட்டி கம்மியாக இருந்தாலும் எனக்கு அந்த லெங்க்த் வேணும்னு நான் மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தேன். இன்டர்னலி கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஹேருக்கு எடுத்துக்கணும். ஒன்லி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் வில் நாட் ஹெல்ப். நம்ம வந்து கேட்கல, நான் ஒரு நிறையா வீடியோஸ் பார்க்குறேன். ஆயில் அப்ளை பண்ணாதீங்க, செரம் தான் அப்ளை பண்ணணும், ஆயில் வந்து உங்கள் ஹேருக்கு எதுவுமே பண்ணாது அப்படி இப்படின்னு நிறையா டாக்டர்ஸ் போடுறாங்க. பட் பழைய காலத்தில் ஆயில் மட்டும்தானே நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். நமக்கு வேறு எதுவுமே இல்லை. ஆயிலு அப்புறம் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. இது சிரம், ஹேர் மாஸ்கெல்லாம் இப்போ தான் வந்துச்சு. பட் எனக்கு என்ன டவுட்னா, இப்போத்தைய என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்க்கு, நம்மளோட இப்போத்தைய லைஃப் ஸ்டைலுக்கு ஆயில் ஒர்க் அவுட் ஆகாதோ அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு வருது. ஏன்னா பொல்யூஷன் பயங்கரமாக பொல்யூட்டடாக இருக்கும். எனக்கு தெரில. பட் எனக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணலனாவே எனக்கு இப்போவுமே ஐ ஃபீல் இரிட்டேட்டட். தலையில் எண்ணெய் இல்லைனாவே அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். தெரியல எனக்கு என்னென்னு. நீங்கள் எக்ஸ்டர்னலி என்ன அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் இன்டர்னலி உங்களுக்கு எந்த இஷ்யூவும் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஹேர் லாஸ் ஆகுது, நான் இப்போ வந்து சிலவங்களுக்கு இன்டர்னலி எந்த இஷ்யூவும் இல்லை, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால தான் போகுதுன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இதுக்கு மேலே ஹேர் ஆயிலோட ரிவ்யூ உங்களுக்கு வராது. பிகாஸ் நான் ஒரு 7 to 8 மந்த்ஸ் கிட்ட நான் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருப்பேன். ஸோ அவங்க எக்ஸ்டர்னலி வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க. சிரம் அவங்களே கொடுத்துருக்காங்க, ஆயில் அவங்களே கொடுத்துருக்காங்க, ஷாம்பு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் கிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 7 மந்த்ஸ், 4 to 7 மந்த்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அதை தான் நான் ஃபாலோ பண்ணணும் ஹேர் ரீக்ரோ ஆகிற வரைக்கும். இப்போ என்னோடய கண்டிஷன் என்னங்கிறத வீடியோ எண்டில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஹேர் ஆயில் லெங்க்த்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, பரவாயில்ல, லெங்க்த்து நல்லா வருது. இப்போ இதுதான் என்னோடய கண்டிஷன், ஓகேங்களா. எனக்கு இந்த அளவு ஆகலை. இது வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். இந்த கண்டிஷனோட பேர் வந்து அலோபேஷியா அரீட்டா, ஓகேங்களா. அலோபேஷியா அரீட்டா ஸ்டார்டிங் குட்டி குட்டி பேட்சாக தான் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் இதை பார்க்காம விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகிட்டு டோட்டல் ஹேர் லாஸ் ஆயிரும். ஸோ நம்ம இண்டிபெண்ட்டாக இருந்தாலும் அப்பப்போ கண்ணாடியில் நம்ம ஹேரை பார்த்துக்கோங்க. நம்மளுக்கே தெரியும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் என்ன அப்படிங்கிறது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஹேர் ஒரு ஸ்கேல்ப்பை வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸாவது நீங்கள் உங்கள் கண்ணாடியில் ஃபுல்லாக பாருங்கள், ரிவ்யூ பண்ணுங்கள். இந்த மாதிரி பேட்சி ஹேர் லாஸை தான் வந்து அலோபேஷியா அரீட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ குட்டி குட்டி பேட்சஸாக ஸ்டார்ட் ஆகி தலை ஃபுல்லாக வந்துடும். எனக்கு இப்போ வந்து பெரிய பேட்சாக 1, குட்டி குட்டி பேட்சஸாக 3 இருக்குது. அந்த குட்டி குட்டி பேட்சஸை என்னால் விசிபிள் பார்க்க முடியல, எனக்கு தெரியல. பட் டாக்டர் சொல்கிறாங்க. என்னோடய பெரிய பேட்ச் மட்டும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பெரிய பேட்ச் தான் வந்து எனக்கு முடி போனது. அந்த குட்டி பேட்ச் வந்து
அவங்க ஹேர் எடுத்தாங்க ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு டே நான் சொன்னேன்ல ஃபெப் 7th போனப்போ கொஞ்சம் ட்ரிம் பண்ணி எடுத்தாங்க ஹேரோட இது பார்க்குறக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் தரணும்னு சொல்லிட்டு அதுதான் அந்த குட்டி. ஆனால் அந்த பெரிய பேட்ச் இருக்குது பாருங்கள், அதுதான் ஆக்சுவலாக சென்டர் ஆஃப் தி ஹெட்டில் தான் அது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது மாதிரி குட்டி பேட்சஸ் 3 இருக்குது எனக்கு சைடில். நான் உங்களுக்கு சைடு ஃபோட்டோவும் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஹேர் லாஸ் ஆகிருக்கு. நோட்டீஸ் பண்ணாமல் நான் வந்து ஆயில் வச்சுட்டு, அவங்க கொடுத்த ஆயில் வச்சுட்டு உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஏன்னா ஆயில் வச்சா தான் நம்மளுக்கு எவ்வளோ கேப் இருக்குன்னு கிளியராக தெரியும். ஷாம்பு பண்ணோன்னா ஹேர் எல்லாம் வந்து கவர் ஆயிரும். ஸோ ஆயில் வச்சு தான் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். தயவு செஞ்சு நம்மளுக்கு ஹேர் லாஸ் இருக்குன்னா இன்டர்னல் இஷ்யூஸை கிளியர் பண்ணிக்கோங்க. நிறையா டாக்டர் சொல்கிறதும் அதான், இன்டர்னலி சாப்பிடுங்க, என்ன அப்ளை பண்ணாலும் இன்டர்னலி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடய ஹேர் பாருங்கள் எவ்வளோ கேப் தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு ஹேர் லாஸ் ஆகிற வரைக்குமே நான் பார்க்காமே விட்டுருக்கேன். கரெக்டு தான், நம்ம ஏர்ன் பண்ணணும். அப்புறம் இன்னொன்று சொல்ல விட்டுட்டேன், வெயிட் லாஸில் இருந்தேன் நான். லைக் ஃப்ரம் லாஸ்ட் ஜூன் ஜூலைலேருந்து எல்லோரும் சொல்லுவாங்க, ஏன் இவ்வளோ குண்டாக இருக்கீங்க, ஏன் அது பண்ணக்கூடாது, ஏன் இது பண்ணக்கூடாதுன்னு நம்மளை வந்து, அதுவே எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணேன் நானாகவே. ஒரு டயட் அவங்க இவங்கன்னு சொன்னதை கேட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் ஹேர் லாஸ் ஆகுது. நான் அப்படி இப்படி நானே ஒரு இமேஜினேஷனில் இருந்தேன். பட் ஆக்சுவல் கண்டிஷன் இது தான். இதனால தான் எனக்கு 2 இயர்ஸாக செம்ம ஹேர் லாஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. கவனிக்காமல் விட்டு இப்படி ஆயிடுச்சு. இப்போ நான் ட்ரீட்மெண்ட் அண்டர்கோ பண்ணிகிட்டு இருக்கேன். என்னால் ரிவீல் பண்ண முடியல. நான் எந்த வெல் நோன் கிளினிக் தான், நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வர கிளினிக் தான். செம்ம காஸ்ட்லி. ட்ரீட்மெண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணது தெரிஞ்ச கொஞ்சம் பேர் சொன்னாங்க, அங்கே ஏன் போனீங்க, வேறு எங்கேயும் இல்லையா அப்படி இப்படின்னு. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வளர வளர அந்த கிளினிக்கை பார்த்து தான் நான் வளர்ந்துருக்கேன். அதனால் நான் அந்த கிளினிக் மேலே நம்பிக்கை வச்சு நான் இப்போ போயிருக்கேன். ஃபெப் 7th ஃபஸ்ட்டு போனேன். அவங்க கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. லைக் ஆயில் அப்ளை பண்ண எல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. நேற்று ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் போனேன். மைக்ரோ நீட்லிங்னு சொல்லுவாங்க, அந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்தேன். இன்னும் ஒரு 4 months 4 சிட்டிங் இருக்குன்னாங்க. 3 weeks கழித்து மறுபடியும் போகணும். ஸோ அந்த ஃபோட்டோஸை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதுதான் அந்த கண்டிஷன் பாருங்கள். நிறையா டைப்ஸ் இருக்குது. அவங்க ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, ரொம்ப டஸ்ட்டில் போகாதீங்க அப்படி சொன்னாங்க. ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெயின் ஃபேக்டர் ஸ்ட்ரெஸ் தான். பர்சனல் ஸ்ட்ரெஸ்ஸோ அஃபிஷியல் ஸ்ட்ரெஸ்ஸோ எதாக இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி பாருங்கள். இதுக்கு மேலே ஜெகதீஷ் மீனா ஹேர் ஆயிலோட ரிவ்யூ வராது. நான் சொன்ன மாதிரி எனக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் வீடியோ